ஒருவர் இருவர் அல்ல, ஒட்டுமொத்த வாக்காளர்களும் சொல்வது எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும். 21 தேர்தல் சமயத்தில் ஆட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறத ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? இத்தனை பேரும் சொல்றாங்க ஸ்டாலின் ஆட்சியத்தோடு தொலைய வேண்டும் என்ற கருத்து தான் சொல்றாங்க. எந்த திட்டத்தை இவங்க முழுமையா செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல இந்த 8000 ரூபாய் கூப்பன்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடலையா? 2021 தேர்தலில் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இவங்க காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். எடப்பாடியார் சொன்னதை செய்யக்கூடியவர் என்று மக்கள் நம்புகிறார். அம்மா 54 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க, அதை நிப்பாட்டி விட்டு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதான் என்ன பண்றாரு இவரு, ஓட்டுக்காக கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேங்கிறார். இல்லை, இப்போ 5000 ரூபாய் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்தது, 8000 ரூபாய் கூப்பன்கிற அறிவிப்பு, 2000 ரூபாய் நான் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 வந்ததுன்னா அப்படின்னு சொல்றது, இது மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இடத்தை ஏற்படுத்த. அதாவதுங்க, ஓட்டுக்காக இவர் என்ன பண்றாரு, கடந்த மாதம் இந்த மாதம் அடுத்த மாத பணத்தை இவர் கொடுக்குறாரு. இது ரெகுலர் ஸ்கீம், இவரு ஸ்பெஷலாக கொடுக்கல. இதுவே என்ன கேட்டீங்கன்னா 1000 3 மாசத்துல உங்களுக்கு கிடைச்சிருந்தா ரெகுலர் லைஃபுக்கு உதவும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாருங்கிற வாதத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப மக்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்களா? காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில சேர்க்க ஸ்டாலின் தமிழ்நாட்டிலேருந்து மண்டிட்டு அவர் முட்டியே தேங்கி போய் கிடக்கு. நீங்க இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ கூட ஆராசா மூளையே இல்லாத முதல்வர்னு சொல்றாரு. அதுவும் அவர்கள் சொல்றாங்க. நாங்களா சொல்றோம் லீகலா ஃபைட் பண்ணுவேன், அது ஃபேக்கா நாங்களா சொல்றோம். இன்னும் சொல்ல போனா 2500 1500 கூட்டினா 5000 சொன்ன கணித மேதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதை தானே அவர் சொல்றாரு. ராசா கம்பராமாயணத்தை அதுக்கு என்ன சொன்னாரு அவங்க கேட்ட தப்பா இல்லைங்க. புதிதாக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க சந்திக்க போற முதல் தேர்தல் களத்துல, ஆனா இவ்வளவு பெரிய கட்சியான அதிமுகவை களத்திலேயே இல்லை, இங்க போட்டியே திமுக தாவேக்கான்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சொல்லலாம், அண்ணா திமுகவே அறவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அது மே 4ஆம் தேதியில தெரியும் போது 2 தொகுதிகளில் விஜய் அவர்களே நிக்கிறாரு. பெரம்பூர்ல, திருச்சி கிழக்குல. ஏன் அவர் 2 நிக்கிறாரு? 1 நிக்க வேண்டியது, நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு 2 போறீங்க? ஜெயலலிதா அவர்களே நின்னாங்களே 91ல. சரி, அவங்கள விடுங்க. என்ன சார் உங்க தலைவரை விடுங்கிறீங்க? இல்ல சார், சீனியர் பொலிட்டீஷியனா டிவிக்கு எவ்வளவு இடங்கள்ல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் ஒரு இடம் கூட ஜெயிப்பாங்க. என்ன சார், விஜய் அவர்களே தோப்பாங்க? ஒரு இடம் கூட ஜெயிப்பாங்க. விஜய் அவர்களே தோப்பாங்க? ஒரு இடம் கூட ஜெயிப்பாங்க சார். Pani 65 milk. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆளுமை, முன்னாள் அமைச்சர், வேதாரண்யம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு OS மணியன் அவர்களை தான். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். தொடர்ந்து மக்களோட இருக்கிறவர், களத்தில் இருக்கிறவர், களத்தில் பயணிச்சுட்டு இருக்கும் போதே பேட்டி கேட்டீங்கிறதுக்காக நேரமும் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். களம் எப்படி இருக்கு? களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க ஒரு வலுவான கூட்டணியை வச்சு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு 5 ஆண்டு காலமும் தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது. திமுகவா? ஆமாம், தொடர் தோல்வி. என்ன, மக்களிடத்தில், மக்களின் மனதில் அவர்கள் தோல்வி என்கிற விதையை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும், ஒரு துறை 2 துறை அல்ல, அனைத்து துறைகளிலும் அவர்கள் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்றே மக்கள் கருதுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு, ஆனால் எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் ஜெயிச்சாங்கல்ல. அது கடந்த காலம், இது இந்த காலம் எங்கள் காலம். என்ன மாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் காலம்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸில்? அதாவதுங்க, உதாரணத்துக்கு சொல்லட்டுமா,
எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்குது. உதாரணத்துக்கு 10 வேலைகள் ஊரில் வந்து முக்கியமான மக்களுக்கு தேவையான இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாத பணிகள் 10 கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பேர் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பேர், திட்டத்துக்கு பேர் வச்சாங்க. நாங்களும் 10 தொகுதி 10 வேலைகளை கொடுத்தோம். எதிர்கட்சி எம்எல்ஏகள்ட்டெல்லாம் கேட்டாங்க. சந்தோஷம். கூட கேட்டாங்க, கொடுத்தோம். 10ல் 3 பணிகள் மட்டும்தான் என் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 7 பணிகள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அவங்க கேட்டு வாங்கின பணிகள்லேயே 7 பணிகள் நடக்கலைன்னு சொன்னால் அப்புறம் ஆட்சியில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், 21 தேர்தல் சமயத்தில் ஆட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறத ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? அப்படி யாராவது ஸ்டாலின் ஆட்சி வந்து வேண்டாம், அந்த அளவுக்கு இங்கே மோசமான ஆட்சி நடக்குதுங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களா? அதை நீங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது கேட்குறாங்களா? அத்தனை பேரும் சொல்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, ஒட்டுமொத்த வாக்காளர்களும் சொல்வது எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும், ஸ்டாலின் ஆட்சி இத்தோடு தொலைய வேண்டும் என்ற கருத்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கேட்கலாம், நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஓகே, நான் வேணால் அழைச்சிட்டு போகிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இங்கே மகளிர் உரிமை தொகை மாதிரி நீங்கள் குலவிளக்கு திட்டம்னு மாதந்தோறும் பெண்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அதே போன்று 10,000 ரூபாய் அப்படிங்கிறதா இருக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஒரு 8,000 ரூபாய் கூப்பன், என்ன வேணுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1000 ரூபாய் கொடுத்த ஸ்டாலின் 2,000 ரூபாய் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குங்கிறாங்க. இவங்க வந்து 1000 ரூபான்னு அறிவிச்சும் போதே அது நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல, இவங்க எப்படி 2,000 ரூபாய் கொடுப்பாங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட இல்லையா? நடக்காதுன்னு நாங்கள் சொல்லலை, கொடுங்கன்னு சொன்னோம். 2,32,00,000 கார்டு இருக்குது. நீங்கள் திட்டத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இது வந்து குடும்பத் தலைவி அனைவருக்குமான உதவித்தொகைன்னு சொன்னீங்க, உரிமை தொகைன்னு சொன்னீங்க. உரிமை தொகைன்னு சொன்னதுக்கு பிறகு தகுதி அது? உரிமை தொகைனா எல்லாருக்கும், உதவித்தொகைனாக்கா நீங்கள் வேறுபடுத்தலாம். இது கூரை வீடு, இது ஓட்டு வீடு, இது தகர வீடு, இது மாடி வீடுன்னு பிரிக்கலாம். இல்லையே, நீங்கள் உரிமை தொகைன்னு சொன்னீங்களே, குடும்பத் தலைவி அனைவருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ என்னாச்சு வாக்குறுதி? ஓகே, இல்லை. இப்போ இந்த 8,000 ரூபாய் அது மட்டும் இல்லை, 5 பவுன் நகையடை வைங்க, நாங்கள் மூட்டு தர போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தூண்டி விட்டீங்க. வேறு அடை வச்சுருக்கீங்க, தங்கச்சி அக்கா அடை வச்சிட்டியா, அடை வச்சிரு, இல்லைன்னா ஏமாந்துருங்க அப்படின்னு தூண்டி விட்டு வச்சு 48 லட்சம் பேர் அடை வச்சாங்க. அதில் கொடுத்தது எவ்வளோ பேருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீட்டு கொடுத்தது 13 லட்சம் பேருக்கு, கொடுக்காதது 35 லட்சம் பேருக்கு. ஏன் கொடுக்கலன்னு கேட்டால், 5 பவுன் தானே வைக்க சொன்னேன், நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடவில்லை வச்சுட்டீங்க, நீங்கள் பணக்காரன் நீங்கன்ட்டாங்க. நீங்கள் அரசு பணியில் வாத்தியாராக இருக்கிறீங்க, சத்துணவாக இருக்கிறீங்க, ஊட்டச்சத்தில் இருக்கிறீங்க, ஷார்ப்பு வேலையில் இருக்கிறீங்க, இதெல்லாம் கிடையாது. விவசாய கடன் வாங்கியிருக்கிறீங்க, தள்ளுபடி வாங்கியிருக்கிறீங்க, கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 62 கண்டிஷனை போட்டு காலி பண்ணிட்டாங்க. எந்த திட்டத்தை இவங்க முழுமையாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஒரு திட்டத்தை கூட இவங்க முழுமையாக நிறைவேற்றலை அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, இந்த 8,000 ரூபாய் கூப்பன்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடலையா? அதாவதுங்க, 8,000 ரூபா கூப்பனு 10,000 ரூபாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. 2021 தேர்தலில் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இவங்கள் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். இவருடைய வாக்குறுதிகள் காணல் நீராக போய்விட்டது. அதனால இவங்க ஏமாத்துற பேர் வழி, எடப்பாடியார் சொன்னதை செய்யக்கூடியவர் என்று மக்கள் நம்புகிறார்கள். இப்போ மக்கள்கிட்ட அந்த 1000 ரூபாய் வாங்குறவங்க மாற்றி ஓட்டு போடுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து வேதாரண்யம் அங்கே தான் விஷயமே இருக்குது. இந்த 1000 ரூபாங்கிறது வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த திட்டத்தை தொடங்குற போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் அவங்களுக்காக மத்திய அரசு கொடுத்த தொகுப்பிலிருந்து அந்த பணத்தை எடுத்து இவங்க கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு, என்கொயரிக்கு. இது அந்த பணம் இல்லை, ஆக இவங்கள்ட்ட பணம் இல்லை கஜானாவில்ங்கிறது தெளிவான ஒன்று. ரெண்டாவது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மாவுடைய தாலிக்கு தங்கம் திட்டம், அதுதான் நாங்கள் வந்து அவங்க திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. 8 கிராம் பவுன் தருவோம், தாலிக்கு தங்கம் கொடுப்போம், 50,000 60,000 உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லிவிட்டு சுத்தமாகவே நிறுத்தி விட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒரு தாலிக்கு தங்கம் நடைமுறையில் இருந்தால்
1,25,000 ரூபா. ம். அதுக்கப்புறம் 50,000, 1,75,000 ரூபா. ம். இது ஒரு மாமன் சீரை விட ஒரு ஏழை குடும்பத்துக்கு பெரிய உதவி. ம். அதை நிறுத்தி விட்டு தானே 1000 ரூபா கொடுக்குறாங்க. ம். அதை நிறுத்தி விட்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து 54 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க. அதை நிப்பாட்டி விட்டு தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ தான் என்ன பண்ணுறாரு இவர், ஓட்டுக்காக கல்லூரியில் படிக்கிற 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேங்கிறாரு. வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான், அது கொடுக்குறாரு. அம்மா கொடுத்த திட்டம் பள்ளியில் இறுதி 12ஆம் வகுப்பு +1 +2 படிக்கிற பையன்தான் காலேஜ் அடுத்து வந்து கல்லூரிக்கு போகும்போதே ஒரு மருத்துவரா, இன்ஜினியரா, பொருளாதாரமா, எந்த துறைக்கு போகிறது அப்படிங்கிறதுடைய அளவுகோல் வந்து பள்ளியில தான். பள்ளியிலேயே அவங்கள உருவாக்கணும், தயார்படுத்தணும். அதை விட்டு இப்போ ஓட்டு போடுறதுக்காக வெள்ளையவர் கொடுக்குறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத பண்ண முடியுது. ஆனா இந்த தேர்தலே வார இன்னும் சொல்லி முடிக்கலண்ணா, இதையும் நிப்பாட்டிட்டாரா. அதுக்கு பிறகு தான் இந்த 1000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கொடுத்த ஸ்கூட்டி திட்டம், அது ஒரு அருமையான திட்டம். என்ன கேட்டிங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் மெயின் ரோட்டில் குடியிருக்கிறது இல்லை, தள்ளி இருப்பாங்க, தூரத்தில் இருப்பாங்க. ஒரு பெண் வேலைக்கு போனோம்னா புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு நல்லது கெட்டதெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பணும். அப்போ கிளம்பும் போதே ஒரு 5 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா பஸ்ஸு போயிடும். வரும்போதும் அப்படி தான், ஆஃபீஸில் ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்துட்டு போனோம்னாக்கா பஸ்ஸு போயிடும். அப்போது அவங்க தவிப்பாங்க, இல்லை வேலைக்கு போக முடியாமல் ஆகிடுவாங்க, இல்லை லேட்டாக போவாங்க. அந்த சூழ்நிலையை கருதி தான் அம்மா வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க. 50% மானியம், 50% லோன்னு கொடுத்தாங்க. அதை நிப்பாட்டி விட்டு தானே 1000 ரூபா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா கவனிக்கணும், அம்மா வந்துங்க சமூகத்தில் பின்தங்கிய, பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கிய, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியவர்கள், முதியவர்கள், அவர்களுக்கு வந்து விதவை பெண்கள், இவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தான் ஆடு, மாடு, கோழி கொடுத்தாங்க. நிப்பாட்டி விட்டாரே. இல்லை, இப்போ 5000 ரூபாய் போட்டது, 2000 ரூபாய் அறிவிச்சது, இதை சொல்லி முடிச்சிடுறேன் சொல்லவதத்தை. இதையும் நிப்பாட்டி விட்டு தான் அந்த 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்புறங்க எடப்பாடியார் 2000 மினி கிளினிக்கை திறந்தார். டாக்டர் போட்டாச்சு, நர்ஸு போட்டாச்சு, உதவியாளர் போட்டாச்சு, மருந்து வச்சாச்சு, ஆஸ்பத்திரி திறந்தாச்சு. கிராமத்தில் 2000 மினி கிளினிக்கு, 2000 மினி கிளினிக்கு மூடி விட்டு தானே 1000 ரூபா கொடுக்குறாரு. அம்மாவுடைய திட்டங்களில் அத்தனையும் அற்புதமான திட்டங்கள். அதை கொடுத்துட்டு இவர் வந்து 1000 ரூபா கொடுத்தாருன்னு வச்சுங்க, நானே ஒத்துக்குவேன், நியாயம்தான். இல்லையே, ஓகே, பல பாவங்களை பண்ணிவிட்டுலாம் 1000 ரூபா கொடுக்குறாரு. இது எப்படி திட்டம்னு எடுத்துக்க முடியும்? இல்லை, இப்போ 5000 ரூபாய் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்தது, 8000 ரூபாய் கூப்பன்கிற அறிவிப்பு, 2000 ரூபாய் நான் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 வந்ததுன்னா அப்படின்னு சொல்றது, இது வந்து மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இடத்தை ஏற்படுத்த. அதாவது இந்த குடும்ப தலைவிக்கு கொடுக்குற 1000ன்னு சொல்றது 27 மாதங்கள் கொடுக்காம 23 மாதம் கொடுத்துருக்கிறார். இப்போ ஓட்டுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, கடந்த மாதம், இந்த மாதம், அடுத்த மாத பணத்தை இவர் கொடுக்குறாரு. இது ரெகுலர் ஸ்கீம், இவர் ஸ்பெஷலாக கொடுக்கல. இதுவே வந்து என்ன கேட்டிங்கன்னா 1000 3 மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிருந்தா ரெகுலர் லைஃபுக்கு உதவும். அட் ஏ டைமில் 3000 கொண்டு வந்தா நம்ம ஆளுங்க செலவு பண்ணிடுவாங்க. இல்லை, அந்த அம்மாக்கள் செலவு பண்ண மாட்டாங்க, நம்ம ஆளுங்க விடுவாங்களா, சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பம்பு தானே வரும். இதான உண்மை. சரி, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த எலெக்ஷனே இப்படி சுருக்கி பார்க்க வேண்டிய தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் வந்து தமிழ்நாடா டெல்லியாங்கிற எலெக்ஷன். நீங்கள் வேற யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி சமம். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாருங்கிற வாதத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ மக்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்களா? காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்க்க ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மண்டிட்டு அவர் முட்டியே தேஞ்சு போய் கிடக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா? 28 தொகுதி வாங்கி அங்கே தானே இருக்காங்க, அவங்க வேற எங்கேயும் போலையே, நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வரலையே. 28 தானே வாங்கினாங்க. அதாவதுங்க அவங்க ஒரு போலி மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதை மக்கள்கிட்ட வந்து தவறான, பொய்யான, உண்மைக்கு மாறான பல சம்பவங்களை வந்து அவங்க சித்தரிக்கிறாங்க. புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்காங்க. இந்த தேர்தலில் மக்கள் புரிஞ்சிருக்காங்க, சிறுபான்மை மக்கள் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க.
நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன். என்ன சொன்னாங்க, இல்லை எல்லா அலைன்ஸும் அந்த பக்கமே இருக்கே சார். பாஜகவுக்கு எதிர்ப்புங்கிற காரணத்தை முன் வச்சு அவங்க கூட இருந்த அதே அலையன்ஸ் 10 வருஷமா கூடயே இருக்காங்க. 10 வருஷமா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 10 வருஷமா கொள்கை ரீதியான கூட்டணியிலையா இருக்கிறாங்க? அப்படியா இருக்கிறாங்க? இல்லையா? இல்லையே. பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிராக இணைந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்க சொல்றது வந்து 100% தவறான ஒண்ணு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, நம்ம பத்திரிகைகள், நம்முடைய தொலைக்காட்சிகள், நம்ம மீடியாக்கள் கூட கண்ணை கட்டி கருப்பு துணியால கண்ணை கட்டிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. யார் உண்மையை சொல்றீங்க? உறக்க சொன்ன காலம் ஒரு காலம், இப்ப சுத்தமாவே சொல்றது இல்லையே. அந்த அளவுக்குள்ள அவங்க வந்து உங்களை கைக்குள்ள அடக்கமா வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லலைன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்து அதிமுக சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் என்ன இன்னும் மக்கள்கிட்ட போகாம இருக்கு? இந்த டெல்லி தமிழ்நாடு அப்படின்னு இந்த எலெக்ஷனை கொண்டு போறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்க கூட்டணியில இருந்த கட்சியான தேமுதிக அந்த பக்கம் போய் 10 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ராஜ்யசபா சீட்டு 2024 தரேன்னு சொன்னாங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு அதை காமிக்கிறாங்க. 10 சீட்டை கொடுத்து விட்டு அவங்க 10 நாளாக தூங்காமல் இருந்த நிலைமை எங்களுக்கு தானே தெரியும். யாரு? திமுக கூட்டணி, திமுக தலைமை. என்ன சொல்றீங்க? ஆமாம், வலது கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்ட்டு, திருமாவளவன் இவங்களெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து நிற்க வைக்க, உட்கார வைக்க அவங்க என்ன பாடுபட்டாங்கங்கிறது எங்களுக்குள்ள தெரியும், உங்களுக்குள்ள தெரியும். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவதுங்க 2021 நாங்கள் வந்து 3.5% வாக்குகள் தான் குறைவாக பெற்றோம். அதான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இழந்த சதவீதம். இப்போ வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் வந்து வீணடிக்கப்பட்டாச்சு. அவங்களே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உதயநிதிட்டையும் சபரீஷன்ட்டையும் 30,000 கோடி பணம் இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாமல், ஒயிட்டாக்க முடியாமல் தவிக்கிறாங்க. நானாக சொன்னேன்? அவங்க நிதியமைச்சர் சொன்னார், பிடிஆர் பணிகள் தியாகராஜன் சொன்னார். அந்த மாதிரி ஆட்சியை பற்றி அவங்க தானே சொல்லிட்டு சொன்னார். இப்போ கூட வந்து ஆராசா மூளையே இல்லாத முதல்வர்னு சொல்றாரு. அதுவும் அவர்கள் சொல்றாங்க. நாங்களா சொல்றோம் லீகலா ஃபைட் பண்ணுவேன், அது ஃபேக்கா நாங்களா சொல்றோம். இன்னும் சொல்ல போனா 2500 1500 கூட்டினா 5000 சொன்ன கணித மேதை நம்ம முதலமைச்சர். அதை தானே அவர் சொல்றாரு ராசா, நாங்களா சொல்றோம். அப்படி டங் ஸ்லிப் ஆகிறது எல்லாத்துக்குமே நடக்கும் சார். சரி, டங் ஸ்லிப்புங்கும் போது ஒரு மேடையில் கம்பராமாயணத்தை அதுக்கு என்ன சொன்னார் அவங்க கேட்ட தப்பா இல்லைங்க. ஒரு மேடையில் பேசும்போது டங் ஸ்லிப் வர்றது இயற்கை. ஆனால் மறுபடியும் மாற்றி சொல்லணும்ல, சொல்லலையே. மாற்றி சொல்லியிருந்தா நீங்கள் சொல்றது வாதத்தை ஏற்றுக்குவேன், சொல்லலையே. ஸோ இந்த 3 தமிழ்நாடு டெல்லி அது எப்படி சார்? அதை பற்றியும் கேட்கணும். அதான் ஏன்னா அதுதான் இந்த எலெக்ஷனோட மோட்டோவா திமுக கொண்டு. ஏன் திமுக காங்கிரஸ் டெல்லியில் நிற்கலையா? கனிமொழி அம்மாவை அனுப்பி பேசலையா? ராகுல் காந்தி தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை கூட இன்னும் சொல்லலையே. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரமாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லாம். ஏன்? ஆனால் திமுக கூட தானே சைன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு இது போட்டிருக்கா? செல்வ பெருந்தகை இல்லை, ராகுல் காந்தி இது வரைக்கும் அந்த தேர்தல், இந்த கூட்டணியை வாழ்த்தியோ வரவேற்றோ ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்காரா? ராகுல் காந்தி எதிர்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாயிருக்குமா? அது வந்து இன்னர் பாலிடிக்ஸ், அது இன்னும் உள்ள போனாக்க அது ரொம்ப பேசணும். ஸோ இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, தேமுதிக அவங்க பக்கத்தில் இருந்து அங்கே போயிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதி வாங்கி அவரே மாநில அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டோட சார் மாறப்போகுது. இப்போ மீண்டும் மறுபடியும் இல்லை. இப்போ திமுகவில் வந்து இருக்கிற கூட்டணிகள் வந்து கூட்டணி இந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்களுடைய கருத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் மாறுபட்ட நிலைக்கு இப்போ முடிவெடுத்தாங்கன்னு வச்சுங்க, கட்சியை உடைச்சிருவாங்க. என்ன புரியல சார்? கட்சியை உடைச்சிருவாங்க சார். கூட்டணி கட்சிகளின் கட்சியை உடைச்சிருவாங்க. அப்புறம் அந்த பயம் சார் பாதி. சரி, இருக்கிற கட்சி, நம்ம கட்சியை காப்பாற்றிக்கணும். யார் கட்சியை உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி இது வரைக்கும் எத்தனை கட்சியை உடைச்சிருக்கு திமுக? தெரியாதா உங்களுக்கு? வரலாறே தெரியாதா? இல்லை, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளில் இந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி எந்த கட்சி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் உடைக்கிறது தயாரானாங்க? தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா சும்மா சொல்ல மாட்டீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு சேர்த்து சொல்லணும்ல. கடந்த கால வரலாறு,
நிகழ்கால நடப்புகள் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுதாங்க சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பாஜக தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளின் கட்சியை உடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக வலுவிழக்க செஞ்சிருச்சு சார். நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எடப்பாடியார் எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு, எல்லா கட்சிகளுக்கும் இடங்களையும் தேர்வு பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் வந்து நீங்கள் யார் எடப்பாடியார் வந்து என்ன அடிமையாயிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கேள்வி வைக்கிறேன், சொல்லுங்கள். சீட்டு எண்ணிக்கைகளை பாஜகவுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவர் விருப்பப்படலைனாலும் அமமுக கூட்டணி வந்து பாஜக கேட்டுக்கிட்டனால கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது சார், அமமுக ஒரு தனி கட்சி, அவருக்குன்னு ஒரு கொடி இருக்குது, அவருக்குன்னு சின்னம் இருக்குது, அவரே பொதுச் செயலாளர், அதனால் ஒரு கூட்டணியில் சேர்த்துருக்குறோம், நாங்கள் சீட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ மதிமுகவுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு ஸ்டாலின், 4 சீட்டு கொடுத்தாரு. போன தடவை 6, இந்த தடவை 2 சீட்டை குறைச்சி 4 கொடுத்துருக்காரு. 4 தான் கொடுப்பேன். அப்புறம் 3 வந்து உதயசூரியனில் நிற்கணும், 1 சீட்டு வந்து தீப்பெட்டின்னாங்க. இப்போ தீப்பெட்டி வந்து எரிஞ்சு போயிட்டு அதனால் உதயசூரியனில் 4 நிற்கணும்ட்டாரு. அப்புறம் இது இப்போ மதிமுக அண்ணன் வைகோ வந்து எதுக்காக கட்சி நடத்தும், எதுக்காக அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தார்? உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதா நீங்கள் திமுகவோட போயிட வேண்டியதுன்னு திமுக. அப்படியே மதிமுகங்கிற கட்சி எதுக்கு? ஏசி சண்முகம் எந்த சின்னத்துல நிக்கிறாரு? நாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த சின்னத்துல நிக்குது? உங்க கூட ரெட்டலையில நின்னவங்க இன்னைக்கு தாமரை சின்னத்துல நிக்கிறீங்க இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவதுங்க, நாங்க யாரும் பிடிவாதம் பண்ணல, அவங்களும் அதான் சார் சொல்லுவாங்க. இல்ல தவறு, அவங்க கேட்டுக்கிட்டாங்க, நாங்க பண்ணோம். அவன் 1 சீட்டாவது தீப்பெட்டியில் நின்னார்ல, அதையும் உதயசூரியன் ஆக்கிட்டீங்கல்ல. ஒரு சரியா நீங்க மதிமுக வந்து கழிச்சுட்டு திமுக போயிட வேண்டியதானே. இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் பல தேர்தல்களை சந்திச்சவர், புதிதாக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க சந்திக்க போற முதல் தேர்தல் களத்துல. ஆனா இவ்வளவு பெரிய கட்சியான அதிமுகவை களத்திலேயே இல்லை, இங்க போட்டியே திமுக தாவேக்கான்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சொல்லலாம், அண்ணா திமுகவே அறவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அது மே 4ஆம் தேதியில் தெரிய போகுது, இன்றைக்கே தெரியும். நீங்கள் எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குறீங்க, உங்கள் வேட்பாளர்கள் எத்தனை பேர் வந்து கடைசி வரைக்கும் களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போதானே தெரியும். நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ தானே தெரியும், அப்போ தான் தெரிய வருங்கிற. இல்லை சார், சென்னை வந்து ஒரு திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல எங்கள் நிர்வாகிகளை நாங்கள் நிப்பாட்டுறோன்ட்டு முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் நின்றுருக்காங்க. 2 தொகுதிகளில் விஜய் அவர்களே நிற்கிறாரு, பெரம்பூரில், திருச்சி கிழக்கில். ஏன் அவர் 2 நிற்கிறாரு? 1 நிற்க வேண்டியது, நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு 2க்கு போகிறீங்க? ஜெயலலிதா அவர்களே நின்னாங்களே 91ல். சரி, அவங்கள விடுங்க. என்ன சார் உங்கள் தலைவரை விடுங்கிறீங்க? இல்லை சார், இவர் மாபெரும் வெற்றியை பெறுவேன்னு சொல்கிறார். மாபெரும் வெற்றியை, இமாலய வெற்றியை பெறுவோம் நீங்களும் சொல்றீங்க. அப்புறம் ஏன் நீங்க ஒரு சீட் உறுதியில் நிற்க வேண்டியதானே? ஜெயலலிதா அவர்கள் 91ல் ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? அவங்க எதுக்கு 2 தொகுதியில் நின்றாங்க? அதாவது அது வேற இது வேற. நீங்க தான் நீங்க 2 அது வந்து ஒரு நீங்க தான் இமாலய வெற்றி பெறுவேன்னு சொல்றீங்களே. இல்ல சார், சென்னை வந்து ஒரு திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க, அங்க நின்று நான் வந்து டிஎம்கேக்கு டஃப் கொடுக்குறேன். திருச்சி வந்து தமிழ்நாட்டின் ஒரு சென்டர் பார்ட்டி, இங்க நின்னா எல்லா மக்களுக்கும் கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். அப்புறம் அங்கே நிட வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு பெரம்பலூர்? அதாவது எஸ்ஐஆருக்கு பிறகு சென்னையில் வந்து திமுகங்கிற கட்சியில் வந்து ஓட்ட விழுந்துட்டு அதனால் படகு எப்போனாலும் கவுரும், அந்த கண்டிஷன் இருக்குது. அதனால் சென்னையில் விரும்புவாங்க. இல்லை, தாவேக்காவும் உங்களோட இணைஞ்சு வந்திருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு டஃப்பாக இருக்குன்னு பல பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. இப்போ ஆனால் தாவேக்கா ஓட்டை பிரித்து திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற, அதுதான் தவறு. அதாவது தாவேக்காங்கிற கட்சி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திமுக வாக்குகளை தான் அவங்க வந்து பிரிக்கிறாங்க, நிறைய பிரிக்கிறாங்க. அது திமுகவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும். அது வந்து தேர்தல் முடிவில் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள்னால பலனடைய போகிறது அதிமுக தான் நினைக்கிறீங்க? அதில் அவங்க பிரிக்கிறாங்க, திமுக ஓட்டை பிரித்தாங்க, திமுக தோல்வி அடைஞ்சா அப்புறம் அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு. நீங்கள் இது வந்து ஏடிஎம்கே பர்சனாக தாண்டி ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், நான் ஜென்ரலாக சொல்கிறேன், சீனியர் பொலிட்டிஷியனாக டிவிக்கு எவ்வளோ இடங்களில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க.
என்ன சார் விஜய் அவர்களே தோப்பார்? ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் அவர்களே தோப்பார்? ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க சார். சார் நாங்கள் இப்போ என்ன எடுத்துங்க சார், நான் 53வது ஆண்டுகள் முடித்து 54வது ஆண்டு அரசியல் இருக்கிறேன். இங்கே இருக்கிற மக்களை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தெரியும், ஊரை தெரியும், சாலையை தெரியும், சந்தை தெரியும், எங்களுக்கு பிரச்சனைகள் தெரியும். இப்போ இந்த ஊர் கத்தரிக்குளம் அப்படின்னா இவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்க, இவங்க எங்கே கொண்டு போய் விற்பனை பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டங்களை அவங்க பார்க்குறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து மனப்பாடம். ஆமாம், ராத்திரிக்கு 12 மணிக்கு எழுப்பி வச்சு கேட்டிங்கன்னா கூட நான் சொல்லுவேன். அது மாதிரி இருப்போம். நீங்கள் வந்து புதுசாக ஒருத்தரை கொண்டுட்டு வந்து களத்தில் இறக்கி விட்டு இவர் தான் தாவே கவர் பண்ணுறோம் ஓட்டு போட்டுருவாங்களா சார்? விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. விசில் புரட்சி நடக்கும் சார். ஆண்டவனை ஈஸ்வரனை விடாத விட்டிங்கன்னா கூட ஓட மாட்டாங்க சார். அது காலம் போயிட்டு சார். ஃபீல்டுக்கு போகும்போது யாரும் விஜய் பற்றி பேசுகிறதே பார்க்கலையா? அதாவது சார், விஜய்க்கு நான் வந்து விஜய் பற்றி என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வார் நடக்குது சவுதியில், இல்லை பாம்பு போடுறான். போடும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பு சோலையை விட புகை தான் அதிகமாக போகும். அந்த புகை நிலைச்சி நீடித்து நிற்குமா? காணா போயிடும், கரைஞ்சி போயிடும், காணாமல் போயிடும், இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதுதான் சார் வெற்றி. இவர் விஜயோடைய வாக்கு விவரம். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சார். சரி, 4ஆம் தேதி அதை பொறுத்து வந்து கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் நாளைக்கு காலையிலேருந்து இப்போ நம்ம பேசுகிற நாளுக்கு அடுத்த நாள் காலையிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்குறீங்க. இப்பயும் பல உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, மக்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஒய்எஸ் சார்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது இந்த பகுதியோட மாவட்ட செயலாளராக, அதிமுகவின் முகமா, நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா பல ஆண்டு காலம் பணியாற்றிருக்கீங்க. இந்த பகுதிக்கு நான் செஞ்ச விஷயங்கள்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை அந்த தைரியத்தோடு நான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறேன்னு நீங்கள் எதாவது லிஸ்ட் பண்ண முடியும்? அதான் சார், நான் சேவல் எலெக்ஷனில் வந்து இந்த வேதாரண்யத்தில் வந்து வேட்பாளராக வரும்போது இந்த வாக்காளர்கள் வந்து என்னை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. 89 ஆமாம், இவன் ஒரு வேட்பாளர், இவன் வேறு வந்து சத்தம் போட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க மாட்டாங்க. அடுத்த 2006 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2005 அப்போ வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தபோது வேதாரண்யத்துக்கு வந்து நிவாரண உதவி கொடுக்கல. அப்புறம் நான் போய் அம்மாட்ட பேசி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பொன்னையன்கிட்ட பேசி எல்லா வீட்டுக்கும் 1000 ரூபா வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இவனும் ஒரு அரசியல்வாதி தான், இவன் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு 2006 மக்கள் உங்களை நம்ப தொடங்குறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆச்சு. ஆமாம், 18,000 ஓட்டு தான் வாங்கினேன் சேவலில். அடுத்த 2006 59,900 ஓட்டுக்கிட்ட வாங்கினேன். வித்தியாசத்தை பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலில் 2 தேர்தலில் தோற்றேன். சேவல்லையும் தோற்றேன், 2006 தோற்றேன். மறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா 61,000 சொச்சம் ஓட்டு வாங்கி ஜெயித்தேன். இப்போ 78,000 ஓட்டு வாங்கி ஜெயித்தேன். இப்போ என்னுடைய நம்பிக்கை, முதல் எலெக்ஷனில் 23,000 ஓட்டில் ஜெயித்தேன். அதை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று மக்களுடைய மனநிலையை அறிந்து சொல்கிறேன். ஒன்று, நாங்கள் செய்யாத வேலையை பாக்கி கிடையாது சார். இந்த திமுக இன்றைக்கி கூட போட்டிருக்காங்க, ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க, தொகுதிக்கு ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் செஞ்ச வேலையே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இப்போ ஆற்காட்டுத்துறைன்னு ஒரு மீனவர் கிராமம், அவங்க வந்து காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடியார் தான் 150 கோடிக்கு மீன்பிடி துறைமுகம் கொடுத்தார். அதே மாதிரி வெள்ளப்பள்ளம்னு ஒரு மீன்பிடி துறைமுகம், அதுவும் என் தொகுதி தான். 2 மீன்பிடி துறைமுகத்தை ஒரே நேரத்தில் கொடுத்தார். அது 100 கோடி, இது 150 கோடி. அந்த வெள்ளப்பள்ளம் வந்து 40% வேலையோடு கிடக்கு எங்கள் ஆட்சியில் செஞ்சதோடு. இங்கே ஆற்காட்டுத்துறை 70% வேலையோடு செஞ்சதோடு கிடக்கு. இந்த 5 ஆண்டுகளில் அது தொட்டு கூட பார்க்கல சார், அப்படியே கிடக்கு, செய்யலை. 6000 வீடுகள் வந்து நான் கஜா புயலுக்காக வேண்டி மனை இல்லாதவர்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவர்களுக்காக அடுக்குமாடி, நகராட்சிக்கு வந்து அடுக்குமாடியெல்லாம் கொடுக்குறது கிடையாது, ஸ்பெஷலாக கொடுத்தாரு எடப்பாடியார். 10 லட்ச ரூபா ஒரு வீடு கொடுத்தாரு. 6000 வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணி 1360 வீடு நினைக்கிறேன் கட்டுறாங்க. அதில் 120 வீடு இன்னும் தரையோட கிடக்கு, இன்கம்ப்ளீட்டா, இதுவரையும் யாருக்கும் கொடுக்கல, அப்படியே கிடக்கு. 5 வருஷத்தில் அப்படியே கிடக்கு. என்ன செஞ்சாங்க அவங்க? ஒன்றுமே செய்யலை. அப்புறம் இந்த வேத ஆயத்தாடை பூங்கான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தேன் நான் அமைச்சராக இருந்ததுனால.
141 ஏக்கர் நிலத்தை வந்து அரசுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன். அதாவது வருவாய்த்துறையிலேருந்து கைத்தறித்துறைக்கு டிபிஆர் போட்டு கொடுத்தோம். டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு டெல்லிக்கு அனுப்பணும். ஆட்சி மாட்டம் வந்துச்சு, அப்படியே கிடக்கு சார். ஆனாலும் நான் வந்து ப்ரைவேட்டாக திருப்பூரில் இருக்கிற முதலாளிகளை அழைச்சிட்டு வந்து இப்போதைக்கு 425 பேர் வேலை பார்க்குறாங்க சார். பெண்கள் தனியார் நிறுவனத்தை கொண்டு வந்து கோட்டு போட்டு ஜாமுன்னு பெண்கள் வந்து அன்னைக்கு போனேன் 317 ரூபாயா சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு. ஓகே, ஆமாம், அதை கொண்டு வந்துருக்குறோம். மெகா ஃபுட் பார்க்கு நம்ம வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லாம் டெல்டாவில் இருக்கிறதுனால இங்கே வந்து வேறு இதில் ஃபேக்ட்ரிலாம் வர முடியாது, வேறு தொழில் வர முடியாது. அதனால் எடப்பாடியார்கிட்ட பேசி மெகா ஃபுட் பார்க் வாங்கினேன். அதுக்காக 400 ஏக்கர் நிலம் கொடுத்தோம், மண் பரிசோதனை செஞ்சோம், ஆட்சி மாட்டம் வந்துச்சு, அப்படியே நிப்பாட்டி விட்டோம். சிப்காட்டில் நாங்கள் வேதாரண்யத்தை துளசாப்பட்டினத்தில் கொண்டு வர போகிறோங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க 5 வருஷத்தில். அப்படியே நிற்கிது, இன்னும் வரல, அப்படியே நிற்கிது. நாங்கள் செஞ்ச திட்டங்கள் தான் அப்படியே, பாக்கி எல்லாமே அப்படியே நிற்கிது. இல்லை, அமைச்சரா எம்எல்ஏவா இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டாரு. இன்னும் பாருங்க, அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்க வந்து இன்னும் குடிசை வீடுகளில் இருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுற ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் தொடர்ந்து டெய்லியும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு உங்களை குறி வச்சு தான் போடுறாரு அவர். சார், அமெரிக்கா வந்து உலகத்தின் நாட்டாண்மை அரசுன்னு சொல்கிறான். அவங்க வந்து ஏழ்மை இல்லையா? அமெரிக்காவில் ஏழ்மை இல்லையா? இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 50 வருஷம் நீங்கள் அரசு இல்லை, அமெரிக்காவில் ஏழ்மை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அப்படி தான் சார் இது. அதாவது இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என் வயசு வந்து இன்றைக்கி 73 ஆரம்பிச்சிருக்கு சார். இந்த 73 வயசில் தலை நரைக்கலைன்னு வயசாக பார்க்காதீங்க, எனக்கு இயற்கையாக தலை நரைக்கலை. 73 வயசில் சார் ஓஹோன்னு வாழ்ந்து ரொம்ப பொருளாதாரத்தில் சீர்குலைந்து நிற்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன். ஒன்றுமே இல்லாதவங்க உயர்ந்த பொருளாதாரத்தில் நிற்கிறதையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறேன். இது வந்து தனி மனித வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது சார். இந்த பொருளாதாரங்கிறது அரசு வந்து உதவி பண்ணலாம், ஊக்கப்படுத்தலாம், பக்கபலமாக வரலாம். ஆனால் அதை உதாசீனப்படுத்துகிறதோ, நான் இப்போ இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால், வாழ வேண்டிய வயதில் போதைக்கு அடிமையாகி எத்தனை மனிதர்கள் சாகுறாங்க தெரியுமா? எவ்வளவு கணையம் கல்லீரல் இழந்து இளைய வயதிலேயே மனைவி மக்களை விட்டுட்டு சாகுறாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு குடிக்கணும், அந்த அளவுக்கு கெட்டு போகணும். அதனால் தனி மனித எண்ணங்கள் தான் சார் தனி மனித. ஸோ தனி மனித வாழ்க்கையில் வாங்க சமூகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பல விஷயங்களை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டுங்கிறது தான் நம்ம வந்து சலுகைகள் உதவிகள் செய்கிறோம். அதுக்கே பல கமெண்டெல்லாம் வருது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. அப்படி இல்லை, சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முன்னேறி வரணும் அப்படின்னு ஆசை. முன்னேறி வந்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலத்தில் வந்து சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்த வீடெல்லாம் இன்றைக்கி வந்து பைக் வச்சுருக்காங்க. இல்லைன்னு யார் சொல்லுவாங்க? நிச்சயமா இல்லை, எல்லாருமே பைக் வச்சுருக்காங்க, 2 வீலர் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, இல்லை வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு பைக் வச்சுருந்த வீட்லாம் 2 பைக் வந்திருக்கு இப்போ, புரியுதா வச்சுங்களா? அப்புறம் இப்போ வந்து விவசாய வேலைக்கு வந்து கூலிகள் கிடையாது, இல்லை மூத்தவங்க பெரியவங்க தான் வயலுக்கு வராங்க அப்படிங்கிற நிலை வந்து இயந்திரமயமாக்கப்பட்ட விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வளர்ந்துருக்குறோம் நம்ம. ஆக வளர்ந்துருக்குறோங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் 100% வளர்ந்துருக்கா அப்படின்னா அது கேள்வி, அது கரெக்ட், அது ப்ராசஸ், அது வந்து அவங்கவுங்களுடைய நான் இப்படி தான் போவேன்னு போனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். திமுக இந்த தடவை உங்களுக்கு எதிராக எம்எல்ஏவின் மகன் நகர்மன்ற தலைவரை புகழேந்தி அவர்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க. நிறைய சீனியர் மினிஸ்டர்ஸை ஃபார்மர் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்கள தோற்கடிக்கணும்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலத்துக்கு போனதாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக வேட்பாளர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக இருக்கிறவர்கள். திமுக தானே கேளுங்க, நான் ஒரு இடத்துக்கு ஓட்டு கேட்க போனேன். அவர் வந்து திமுக மாவட்ட பிரதிநிதி. அவர் அடுத்த வீட்டில் கேட்கும்போது இந்த அடுத்த வீட்டை விட்டுட்டு போகக்கூடாது, வாங்கினேன் இதையும் அவர்கிட்டையும் கேட்டுவிடுவோம்னு போனோம். அப்போ அவர் சொன்னார்,
இந்த வேட்பாளர் வந்து எங்கள் கட்சியில் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அவர் சொல்கிறவர் யார்? மாவட்ட பிரதிநிதி சொல்கிறார், பார்த்ததே இல்லைங்க. அது தொலையட்டும், உங்களுக்கு தாங்க நாங்கள் அதை வேட்பாளர் அறிவித்தோடனே முடிவுக்கு வந்தாங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அப்படின்னு சொல்கிறார். திமுக காரங்களே உங்களுக்கு திமுக மாவட்ட பிரதிநிதி. நான் ஊரையும் பேரையும் சொல்லுவேன், எனக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது. அவரு கட்சிக்கு பிரச்சனை, அவருக்கு பொறுப்பு பிரச்சனை வந்துடுமா? ஆமாம், அது மாதிரி இருக்கு. அதனால இல்லை சார், ஆனால் உங்களை தோற்கடிக்கணும், லைக் யாரெல்லாம் எங்கெல்லாம் வலுவாக இருக்காங்களோ அவங்கள தோற்கடிக்கணுங்கிறதுக்காக டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இல்லை இவ்வளோ நீங்கள் புறந்தள்ளுற அளவுக்கு அவங்களுடைய பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 முறை அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ வெல்லப்போவது 4வது முறை. நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறோம். நாங்கள் வந்து எந்த அடிதடிக்கும் போகிறதில்ல, எந்த வசூல் வேட்டைக்கும் போகிறதில்ல, சுத்தமாகவே போகிறதில்ல, அறவே போகிறதில்ல. முடிஞ்சால் நன்மை செய்வோம், இல்லைன்னா எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். மக்களுடைய கஷ்டங்க நஷ்டங்களை நாங்கள் வந்து எங்களுடைய கஷ்ட நஷ்டமாக எடுத்து நாங்கள் வந்து மனிதநேயமாக ஆஸ்பத்திரிக்கு ராத்திரிக்கு எந்நேரத்துக்கு கூப்பிட்டாலும் போவோம். அதே மாதிரி விபத்தாக போய் நிற்போம். எஸ், நல்லது. கஜா புயல் அடித்தப்போ ஒன்றுமே செய்யலைன்னு கூட மீம்ஸ் இன்னைக்கு கூட போட்டிருக்கிறாரு. அந்த திரும்பி ஓடினாருன்னா போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் சொல்கிறேன் சார். அப்படின்னு கஜா புயலில் நாங்கள் செய்த பணி இருக்கு சார். இதுக்கு முன்னாடியும் எவரும் பண்ணதில்லை, பின்னாடியும் எவரும் பண்ணவும் முடியாது. என்ன காரணம்னு கேட்பீங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த கீத்தை எல்லாத்தையும் லாரியில் லோடில் ஏற்றிட்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அகமதாபாத்தில் வந்து பிளாஸ்டிக்கு தார்பாயை ஓட விட்டு கவர்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி கட்சியிலேருந்து நாங்கள் அந்த கொட்டாயில் வந்து எல்லாம் போயிட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சமைக்க முடியல அவங்களால, அவங்களுக்கு தார்பாயை கொடுத்தோம். எஸ், என்ன அத்தனையும் நாங்கள் வந்து அவங்களுடைய அழுத கண்ணீரை நாங்கள் கையில் வாங்கியிருக்கிறோம். இதுதான் சுருக்கமாக சொன்னான். அவ்வளவு நாங்கள் வந்து இதை வந்து நான் சொல்லி காட்ட கூட. எப்படி களத்தில் இருப்பீங்க, எப்படி மக்களோட இருப்பீங்கிறத ஈவன் எதிர்கட்சிகளே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் இதை சொல்கிறது இந்த சோரேரி குச்சி ஓடினான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் தொகுதி இல்லை, அது வந்து கீழ்வேலூர் தொகுதிங்கிற தாளந்திருவாசல் அப்படிங்கிற இடத்துல மறைக்கிறாங்க. நான் அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, எந்தெந்த அமைச்சரை எந்தெந்த ஊருக்கு அனுப்பணும்னு சொல்கிறதுக்காக நான் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். இங்கே ஃபோன் வேலை செய்யாது, தொடர்பு கிடையாது, பத்திரிகை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் போகிறதுக்காக வர்ற காரமுள்ளுன்னு ஒரு காரமுள் இருக்குது, அந்த முள்ளை அள்ளி போட்டு மொத்தமாக போட்டு மறைச்சிருக்காங்க. அது வந்து திமுகவுடைய மோசமான சதி சார். அவங்க கேட்குறேன், ஏப்பா மறைக்கிறீங்கன்னு. யாருமே வந்து பார்க்கல. என்ன பார்க்கணும்? சமைக்கிற இடத்துல வந்து பாருங்கள், ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு போகணும். போயிட்டு அவங்களுக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டு நல்ல காய்கறியாக வாங்கி போட்டு சமைங்க, நல்ல சாப்பாடாக போடுங்க, நீ முள்ள இல்லை அப்படின்னா அதெல்லாம் முடியாது, கலெக்டர் வரணும் அப்படின்னாங்க. அமைச்சர் வந்ததுக்கப்புறம் ஆமாம், நான் போய் பார்த்து அதுக்கு நான் பர்சனல் நடவடிக்கை எடுத்த பிறகு ஓகே புரியுது, பிறகு கலெக்டர் வரணும் அப்படின்றான். நீங்கள் சொன்னது வந்து நான் வந்து பார்க்குறேன், நான் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் சரி வாரேன்னு சொல்லி உனக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டேன். அடுத்தது கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகிறோம், நீ வந்து பாதை எப்படி போட்டு வச்சுருந்தா எப்படிப்பா முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த வீட்டு வாசல்லையே வாசல் வழியாக அந்தாண்ட போயிட்டு நான் சூரிய குதிச்சு போகிறேன். நான் என்ன திருடிட்டு சூரிய குதிச்சேன்னா இல்லை ஏதாவது அச்சப்பட்டு? இல்லை, நான் வார்த்தையை சொல்லாமல் இருக்கிறதுக்கு புரியுது, சொல்லக்கூடாதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதா இருக்கிறேன். புரியுது. நான் யாரை வந்து கை பிடிச்சி விட்டு ஓடினேன்? இவங்க வந்து அரசியல், இது ஸ்டாலினுடைய அயோக்கியத்தனமான செய்தி சார். அது சாதாரண செய்தி எதிராக. ஆமாம், செய்யப்பட்ட இது மட்டும் இல்லை, இதை தாண்டி காமேஸ்வரங்கிற ஊருக்கு போகிறேன், ஒரு கூட்டம் மறைக்குது, இறங்கின உடனே அடிக்கிறான், தலையில் அடிக்கிறான். நான் டக்குன்னு காரில் ஏறி உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு டீசல் டேங்கை திறக்கிறான் சார், கொளுத்தி போடுறதுக்கு கத்தியால் கொத்துறான் சார். எங்கள் டிரைவர் இன்றைக்கி இருக்கிறான், அந்த டிரைவர் தான் இருக்கார் இப்பயும். நான் நினச்சே பார்க்கல ஏதோ நடக்க போகுது. எங்கள் இப்போ எஸ்கார்டு வந்துக்கிற போலீஸ்லாம் போயிட்டான் சார் அந்தண்ட. அப்போது அடித்து ரிவர்சல் எடுத்தான் பாருங்க எங்கள் காரை. வெளியில் என் காருக்கு இந்தண்டா எந்த வண்டியும் இல்லை, அடித்து ரிவர்சல் எடுத்து வந்துட்டான். இல்லைன்னா அன்றைக்கி என்னை கொண்டு இருப்பாங்க. திட்டமிட்ட சதி சார் அது. ஓகே, இவங்க வந்து சூரிய குதிச்சார்னா
வாயில் மோசமான செய்தி வருது, சொல்லக்கூடாது தொடர்ந்து மக்களோட இருக்கிறவர் நீங்கிறத எதிர்க்கட்சிகளே அக்செப்ட் சார். நான் வந்து மக்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் ஓடுறேன். அங்கே போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் தான் இங்கே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இங்கே தண்ணி வரும், புரியுது ஜேசிபி வரும். ஜேசிபி எல்லாம் நாங்கள் சிதம்பரத்துலேருந்தும் கடலூர்லேருந்தும் அங்கேயே டீசல், இங்கே வந்து கரண்ட் கிடையாது, அதனால் அங்கேயே டீசலை ஃபுல் பண்ணி கொண்டாடணும். அந்த பணிகளை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வேகமாக பார்க்குறோங்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கல. தொடர்ந்து மக்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. அந்த புயல் அடிக்குது, நான் எம்எல்ஏ ஆஃபீஸில் இருக்கிறேன் வேதாரண்யத்தில். என் வீடு வந்து 30 கிலோமீட்டருக்கு தான் இருக்கு தெரியும். அந்த அடித்த புயலில் அதிகாரிகள் வந்து ஆர்டிஓ இருக்கிறார், டிஆர்ஓ இருக்கிறாங்க, எங்கள் கட்சிக்காரங்க முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க. சார் எங்கள் ஆஃபீஸ் அல்ல மண்டபத்துலேயே ஒரு மரம் விழுது சார், என் காரை கண்ணாடியை உடைக்குது சார். எங்கள் வீட்டில் எல்லா கண்ணாடியும் உடைச்சி தண்ணி வந்து கடல் மாதிரி உள்ள அது மேலே இந்த சாலவம்னு சொல்லுவாங்கள்ல, அது பூரா அடைச்சி விட்டு தூசியில் அது வந்து மழை கொட்டுது சார். எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை கிடையாது, 2 பொண்ணு, ஒரு என் மனைவி. அவங்க வந்து ஒரே ரூமில் உட்காந்துட்டு செத்தா எல்லோரும் ஒன்றா சாவோம் அப்படின்னு ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்க சார். ஊடு பூரா கண்ணாடி, எல்லா கிளாஸும் உடஞ்சி விட்டு. நான் அப்படி இருந்துட்டு காலையில் 5 மணிக்கு கிளம்பி அந்த மீட்பு படையினரோட கிளம்பி எல்லாத்தையும் நான் இங்கேருந்து மரத்தை சுத்தம் பண்ணிட்டு போகிறேன். கலெக்டரும் எஸ்பியும் அங்கேருந்து சுத்தம் பண்ணிட்டு வராங்க. ஒரே நாளில் அந்த ரோட்டை சுத்தம் பண்ணோம் சார். அடுத்த நாள் ஸ்டாலின் வந்துட்டார் சார். வந்தவரே கிளப்பி விட்டு விட்டார் சார். ஓஎஸ் மணியன் வந்து இதே இல்லை, சேதமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், எப்போ கடலூரில் புயல் அடித்தப்போ இங்கே நாகப்பட்டினத்தில் இல்லைன்னு சொன்னேன் சார். அதை தூக்கி அங்கே போட்டு இதை இங்கே போட்டு வெட்டி ஒட்டி கட்டி அடிச்சு விட்டானோ சார். மக்களுக்கு என்ன அயோக்கியத்தனம் தெரியுமா சார்? இதை நான் சட்டமன்றத்தில் கேட்டேன் சார். சட்டமன்றத்தில் இது அப்படியே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை பூராவையும் கேட்டேன். கேட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்தாரு ஸ்டாலின். இல்லைன்னு சொல்லு சபை குறிப்பில் இருக்கு. இது உண்மை அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கும் தெரியும் சார். நீங்க மக்கள் பணியாளராக தொடர்ந்து மக்களோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, இந்த ஊரின் கட்சியின் மாவட்ட செயலாளரா தொடர்ந்து மக்களோட இருக்கீங்க. இந்த தடவை எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் இன்னும் நான் இந்த ஊருக்கு இது செய்யணும்னு நினைக்கிற இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக. இப்போ நாங்கள் ஆட்சியில் கொண்டுட்டு வந்து அவங்க நிறைவேற்றப்படாமல் விட்டிருக்கிற துறைமுக பணிகள், வேத ஆயத்தாடை பூங்கா, மெகா ஃபுட் பார்க்கு, இது மாதிரி நிறைய வேலைகள் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதை எல்லாத்தையும் நிறைவேற்றணும். இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஆளுங்கட்சியாக இருந்து எம்எல்ஏவாக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அமைச்சராக இருந்தால் தான், அமைச்சர் எம்எல்ஏவாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதே நான் இந்த 26 நிறைவேற்றி கொடுப்பேன், கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். 40 வயதுக்கு உட்பட்ட 2 கோடி இளைஞர்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க. நிறைய இளைஞர்கள் வாக்கு தான் இந்த எலெக்ஷனே தீர்மானிக்குது. நிறைய இளைஞர்களுக்கு கட்சிகளும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் வாய்ப்பு தராங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இப்போ டிவிகே சார்பாக, நாம் தமிழர் சார்பாக போட்டிடுறவங்களாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இளைஞர்கள் வாக்கெல்லாம் கவர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எங்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க. இல்லை புதுசாக இருக்கக்கூடியவர்களும் இந்த தொகுதிக்கு யார் வந்தால் நல்லது செய்வாங்க, இது வரைக்கும் யார் நல்லது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு திமுக வேட்பாளர் வந்து நகராட்சியில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு வந்து பரிச்சயமாக தெரிஞ்ச ஒன்று. அதனால் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கற்பனையான எந்த விஷயமும் நடந்துடாது. இல்லை, நீங்கள் எவ்வளோ ஓடுறவர்னு உங்கள் பக்கத்துல இருந்து போட்டியே போட முடியாத இளைஞர்களுங்கிறது தெரியும். வயதை காரணம் வச்சு ஒரு பிரச்சாரம் அப்படின்லாம் இங்கே நடக்குதுன்னா எதிர்கட்சிகளால் அதை எப்படி என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார், எனக்கு எதிர்த்து போட்டியிருந்தார் வேட்பாளர், திமுக வேட்பாளர். அவர் வந்து அவங்க அப்பா வயது கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன். எஸ், அவர் பார்த்தீங்கன்னா வெளியேர்னு புலமை புத்தன் மாதிரி இருக்கும் தலை. என்ன, எனக்கு இன்னும் தலையே நிறைக்கல சார். ஆனால் சொன்னாதான் 73 வயசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஸோ ஓட்டத்தில் மக்களோட நிற்கிறதுல, களத்துக்கு வரதுல எந்த விதமான பிரச்சனைகளும் உங்கள் வயதின் காரணமாக இருக்காது. அது நாங்கள் வயதை நினச்சி பார்க்குறது இல்லையே. நான் காலையில் 6 மணிக்கு கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் 4 கிராமத்துக்கு போயிட்டு இப்போ நீங்கள் தடுத்து நிப்பாட்டிங்க, இல்லைன்னா போயிட்டு இருப்போம். 9 மணிக்கு பேட்டி கொடுக்குறீங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, நைட்டு 9 மணிக்கு. அதில் எந்த நாங்களாம் உழைச்சோனாங்க சார். கிராமத்தில் எங்கள் அப்பாவெல்லாம் வந்து வேலைக்கு வர்ற ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி மாட்டை ஓட்டிக்கிட்டு கலப்பை எடுத்துக்கிட்டு வயலில் போய் ஏறு கட்டி ஓட்டணும், உழுவணும். வந்து அந்த ஆட்கள் வந்து வாங்கினதுக்கு பிறகு வந்து குளிச்சுட்டு பள்ளியிடம் போகணும். ஓகே.
அப்போ தான் விடுவார். அது மாதிரி ஓகே உழைத்தவர்கள் நாங்கள். ஓகே. அதிமுக ஓவராலாக 234 தொகுதிகளில் எவ்வளோ தொகுதிகளில் வெல்வோன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையை சுலபமாக பிடிப்போம் சார். 145 தொகுதி குறையாம வரும் சார். கூட்டணியாக இல்லை அதிமுக தனித்து 145 இடத்துல வரும். ஓகே ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கட்டும், தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அண்ட் தொகுதியில் எம்எல்ஏவாக நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இன்னும் செய்ய போகிற விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் எங்களுக்காக பேசியிருக்கிறீங்க. கடைசி ஒரு நிமிடம் என்னுடைய எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் நேரடியாக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட ஏன் OS மணியன் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நேரடியாக பேசலாம். வேதாரண்யம் தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே, நான் உங்களிடத்தில் பணிவோடு வணங்கி மீண்டும் 2026 எனக்கு வாக்களியுங்கள் என்று நான் உங்களிடத்தில் பணிவோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களிப்பீர்கள், என்னை வெற்றி பெறச் செய்வீர்கள். எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைப்பார். அந்த ஆட்சியில் எடப்பாடியார் எனக்கு அமைச்சரவையிலும் இடம் தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே அதிக வாக்குகளில் வெற்றி பெறச் செய்ய உதவுங்கள் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.